எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் அல்ல அன்னை பராசக்தி, அங்கையர் கண்ணி, ஒரு ஆள் 51 ஆளா மாறி ஒரு மனிதன் ஒரு பெயர் தான். ஆனா செய்கின்ற தொழில் பல. ஒருத்தருக்கு இவர் ஏழை, இவர் பணக்காரர், இவர் உயர்ந்தவர், தாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம எதுல கணக்கு போடுறோம்னா பணம், பதவி அதெல்லாம் கிடையாது. உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்று உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் வெள்ளத்தனைய மலர்நிட்டு மாந்ததம் உள்ளத்தனையில் உயர். ஒரு குளத்துல நீர் உயரும் பொழுது மலர் உயரும். அதுபோல இந்த மனிதனுடைய மனத்தில நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது நினைக்கின்ற மனப்பான்மை யாருக்கு வருகின்றதோ அவர்கள் உயர்ந்தவர்கள். நான் சொல்ல திருவள்ளுவரே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கூட எல்லா குரல் ஒரு குரல் எடுத்தா வாழ்க்கையே மாறி. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு துணைக்கால் இல்லாத குரல். அதுபோல ஒரு இடத்துல நம்ம செய்கின்ற செயல் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம படிக்கின்ற பாடத்தை தெளிவாக படிக்க வேண்டும். போகின்ற பாதை சரியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கார் போறதுக்கு அந்த ரோடு சரியா இருக்கு. முள்ளு கல்லும் இருந்தா கார் போனா பஞ்சர் ஆயிடும். அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையும் அதுபோலத்தான். நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சரியான பாதையிலே இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய அருட்சித்தர் ஆதி குரு முதல்வர் அவதரித்த இந்த அட்சய திருதி தினம் 57வது அவதார நாள். இந்த அவதார தினத்திலே இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆதின சீடர்கள், மலேசிய திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அம்மையார், தமிழ்ச்செல்வி அம்மையார், செல்வி அம்மையார், நம் ஆர்விஎஸ் கல்வி வளாகத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற முன்னாள் IPS பாரிவேந்தன் ஐயா. அவர் பேசினா குழந்தைகளே பாத்தீங்கன்னா IPS அதிகாரி பேச்சு வேற மாதிரி, அவர் பேசுற பேச்சே வேற. இந்த குழந்தைகளுக்கு தெளிவுதனில் தெளிவு தரும் அருளும் ஜெகத்தினிலே சிவமெல்லாம் சிவமயமாக தெரியும். கோயிலுக்குள்ள போனா நம்ம நினைச்சுக்கோ இந்த 51 சக்திய தனித்தனி ஒரே சக்தி. சோமஸ்கந்தர் 3 பேர் ஒருத்தர். அதுபோல நம்முடைய புலவர் ஐயா, யுவராஜ் ஐயா, இந்த ஆதீனத்திலே பணிபுரிகின்ற அன்பர் பெருமக்கள், விழா ஒரு நாள் ஒரு வருஷத்தொருக்கா திருநாள். ஆனால் நம்முடைய மடாலயத்தில் என்னைக்கு எந்த விழா வருன்னே தெரியாது. ஏனென்று சொன்னால் இங்க பாத்தீங்கன்னா அத்தனை சிலையும் வந்தாச்சு, இல்லாத ஒண்ணுமே கிடையாது. இத்தனையும் ஒரு மனிதனால் எப்படி செய்ய முடியும் என்று சொன்னால், இன்னைக்கு பாருங்க அட்சய திருதி. இந்த திருதியில பாத்தீங்கன்னா நம்ம குருநாதர் அவதரித்த நாள். இந்த நாள்ல என்ன நடந்திருக்குதுன்னா, மகாலட்சுமி தாயார், அஷ்டலட்சுமி என்று சொல்லுவோம், 2 லட்சுமி தாயார் அவதரித்த நாள். விநாயகப் பெருமானுக்கு வியாசர் மகாபாரத்தை இன்றைக்கு தான் தொடங்கினார். பிரம்மதேவன் படைப்பு தொழில் செய்த இந்த நாள். இந்த நாள் அன்னதானம் பண்ண மிகச்சு. அது மாதிரி நம்ம இந்த நாள்ல தங்கம் அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் வருகின்ற இந்த திருதியை, இந்த திதியில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3வது இடம் குரு பகவான் குறியது. குரு பகவான் பொன்னிறமானவர். பொன்னிறமான குரு பகவான் தங்க நிறத்திலே ஜொலிக்கக்கூடியவர். பூமி சுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் குருவானவர் நேராக இருக்க வேண்டும், ஸ்டடியா. ஏன் பாத்தீங்கன்னா, குரு இல்லாதத்தை குருட்டு வித்தை. ஒரே மனிதர் ராமர் அயோத்தியை மாற்றி காட்டினார். ஒரு மனிதர் விவேகானந்த சுவாமி நாட்டைய பல நாட்டுக்கு தன்னுடைய குருநாதர் பெயர் கொண்டு போவார். குருநாதர் கொடுத்த உபதேசம். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை மனிதனுக்கு தெரிவது கடினம், ஆனால் மகான்களுக்கு தெரியும்.
நம்முடைய மதுரையிலிருந்து வருகின்ற உலகசமா தெய்வீக பேரவை பொறுப்பாளர் சச்சியேந்திரன் சொல்ல முடிய அத்தனை சீடர்கள் எத்தனை நாடுன்னு தெரியாது. படித்தது 10th ஸ்டாண்டர்ட். கந்தசாமி தேவன் குணபதி அம்மையார் 8வது குழந்தையா பிறந்த மனிதர். சொல்வார் சாமிகள் கிருஷ்ணனை போல படாத பாடு. அவர் பட்ட ஒவ்வொரு வேர்வைக்கும் எங்க மட சிஷியர்லாம் சொல்லுவாங்க, சாமி நீங்க அங்கங்க போய் இவ்வளவு வேலை செய்யறதுக்கு நம்ம மடத்துல நீங்க ஸ்கூல் கட்டி காலேஜ் கட்டி இதெல்லாம் பண்ண. அவர் எண்ணத்துக்குள் என்ன உதயமாகி கொண்டிருக்கிறதோ அது மாத்திரம்தான் பண்ணுவார். அம்பாள் சொல்றது சாமி. மகாபாரதம் வியாச முனிவரால் சொல்லப்பட்டு விநாயகப் பெருமான் கும்பால் எழுது தந்தத்தினால் எழுது. திருவாசகம் மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல சிவபெருமானே எழுது. திருவாசகத்திற்கு இருக்காத வேற ஒரு வாசகமும் கிடையாது. அந்த மணிவாசக பெருந்தகை பிறந்த அந்த இடத்தை காமாட்சி ராஜனும் 20 வருடங்களுக்கு முன்பு இங்கிருந்து அடியார் பெருமக்கள் நம்ம ஆர்வியில் செய்ய அந்த மாதிரி கொடை வல்லர்கள் பல பேர் உதவியாலே அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் நாளே மிகப்பெரிய மதிப்பு என்று சொல்வார்கள். அன்னைக்கு ஒரு 50 லட்சம் மதிப்பில் அந்த திருப்பணிகள் செய்யப்பட்டு 108 சாதுக்களினாலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல எம்பெருமான் எழுதனை போல இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மலர் ஒரு 1000 புக்கு. இந்த 1000 புக்கையும் பாத்தீங்கன்னா நம்முடைய சாமிகள் ஞானகுரு சித்தரால் எழுதப்பட்டது. அவர் எழுதுவதற்கு முன்னாடி கடவுள் சொல்ல அவர் எழுது. அன்னை பராசக்தி உள்ளத்திலிருந்து சொன்னதை அவருடைய கரங்களினால் எழுதியிருக்கிறார். இவர்கள் சொல்ல கடவுள் எழுதியிருக்கிறது. கடவுள் சொல்ல ஒரு மகான் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பாடல் பாருங்க. ஒன்றாகி பலவாகி உலகெல்லாம் காத்தருள் என்றும் நிறைவான ஓம் சிவசக்தி, படைத்தலும் காத்தலும் அழித்தலுமாகி நடைமுறை வகுத்த ஓம் சிவசக்தி, ருத்திரனாகி அழித்தருள் செய்யும் வித்தக வடிவாம் ஓம் சிவசக்தி, பித்தளை செம்பு இருமுடன் அரும்பொருள் பிளாட்டினம் யுரேனியம் ஓம் சிவசக்தி, கண்மொழி அதனில் கூடிய அசவை மின்னலாய் காட்டும் ஓம் சிவசக்தி, மூக்கின் ஆசையாய் முறையாய் எங்க காப்பு கடவுளாம் ஓம் சிவசக்தி, கையில் வரலாம் கற்றல் குடலாம் பைய பார்வையாம் ஓம் சிவசக்தி, கணுக்கால் முழங்கால் பாத அமைப்பினில் அண்ணனை வகுத்த ஓம் சிவசக்தி. இத்தனையும் ஓம் சிவசக்தி இல்லாம எழுத முடியும். 2 கை இல்லாம தட்ட முடியாது. ஒரு பேப்பர்னா 2 பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் பேப்பர் கிடையாது. இந்த எழுதின பக்கம் பாத்தீங்கன்னா சிவபெருமான், எழுதாத பக்கம் பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான். அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில் மனு அப்படின்னு பழமொழி இருக்கு. கோயிலுக்குள்ள போனா சோமஸ்கந்தர், சோமஸ்கந்தர்னா 3 பேர் சொல்லு. சிவபெருமான், பார்வதி, முருகப்பெருமான். சிவபெருமான் குடும்பம் யாருன்னு கேட்டோம்னா அதுக்கு 4 பேர், விநாயகர், முருகர், அம்மையப்பர். ஆனால் பரம்பொருள் ஒன்று. எப்படி என்று சொன்னால் இந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நெருப்பு தான் சிவபெருமான். நெருப்பை தொட்டால் சுடும் அது சக்தி. இந்த நெருப்பு கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா செம்மண் கலர் இருக்கு, அதுதான் விநாயகர். இது பக்கத்திலேயே நம்ம இந்த வடிவம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல போகு, சைட்ல போகுது, இதுதான் முருகப்பெருமான். இதை பிரிக்க முடியாது. ஒரு புத்தகம் இருக்கிறது, இந்த புத்தகத்தினுடைய புத்தகம் தான் சிவன். நீளம் சக்தி, அகலம் கணபதி, என்னுடைய எடை முருகன். மலர் எடுத்துக்கொண்டால் மலர், அந்த மலர் எம்பெருமான். மலருடைய நீளம் சக்தி, அதனுடைய வடிவம் கலர் கணபதி, அதனுடைய மனம் முருகன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொன்றை எம்பெருமான் அடி 4 எல்லாமே வந்து அன்னை பராசக்தி சாமிக்கு கொடுத்த மந்திரம். துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. வருகை புரிந்திருக்கின்ற பக்தோடி மேல் அனைவருக்குமே இந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அலங்காரமானது வழிபாடு நடக்கும். அதற்கு முன்பாக நூல் வெளியீட்டு விழா. அதற்கு முன்பு இங்க பாருங்க ஒரு கார் நின்று கொண்டிருக்கின்றது. இந்த கார் நல்லா பாருங்க, ஒரு மகான்கள் சொன்னது நடக்கு. என்னைக்கோ சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு நடக்கு. எப்போ நடக்கு, ஆனா இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. பரமஹம்சர் சொன்னார் தன்னுடைய மனைவி சாரதா தேவி இடத்துல விவேகானந்தன் 40 வயதிற்கு மேல் இல்லை என்பதை ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டார். சொன்னது மட்டுமல்லாது கண் கலங்கினார். அப்ப விவேகானந்த சுவாமிக்கு வயது ஒரு 19 இருக்கு.
18 வயதில் தான் சுவாமி விவேகானந்தர் குருநாதரை கண்டுகொண்டார். 40 வயதுக்கு மேல இருக்க மாட்டார் என்று அவருக்கு அவருடைய 19 வயதிலே அவர் தெரிஞ்சிருக்கு. அதுபோல நம்முடைய குருநாதர் தன்னுடைய 48 வயது இருக்கும் பொழுது தனக்கான சமாதி, போன வாரம் ஐயா நம்ம மகாராஷ்டிரா ஆளுநர் ஐயாவை சந்தித்தோம். இப்ப சாமியுடைய அந்த படங்கள் பார்க்கும் பொழுது இந்த சமாதியை பார்த்தார். அவர் சொல்றார், சாமி சாமி நம்மெல்லாம் கட்ட மாட்டேன்னு அவரே கட்டி வச்சுட்டாரு. அவர் பார்த்து 48 என்று சொன்னால் ஒரு மண்டலம், 9 நவகிரகங்கள், 12 ராசி, 20 நட்சத்திரம் சேர்ந்தது ஒரு மண்டலம். அந்த 48 மண்டலம் சேர்ந்த ஒரு நிறைவு என்று சொல்லுவோம். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச 48, ஐயசாமி மாலை போட்ட 48. அப்ப 48 வயது இருக்கும் பொழுதே 55 வயதில் இருக்க மாட்டேன் என்பது அது அவர் கொடுத்த வாக்கு. மனிதன் பேசினால் வார்த்தை என்று சொன்னால், மகான்கள் பேசினால் வாக்கு. அந்த வாக்கு வார்த்தையா மாறும், வார்த்தை சக்தியாக மாறும், சக்தி துணியாக மாறும், துணி மொழியாக மாறும், மொழி ஓசையாக மாறும், ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. அந்த சக்தி இன்று ஒரு சக்தி இன்று 51 சக்தியா மாறி இருக்கிறது. அந்த 51 சக்தி பீட அலங்கார நாயனுடைய அருள், ஒருவர் இருந்தால் இது நடக்கும், இல்லைனால் இது நடக்கும். அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. வீட்டுல தலைவன் இல்லைன்னா அந்த வீடு என்ன வெளிச்சோடி. ஆனால் அந்த சக்தி வர வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அவ்வளவு நிலைக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால், மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிப்புரம், விசித்தி, ஆத்தி, அநாகம், 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதார சக்தி தான் ஒரு மனிதன் 7வது சக்கரம் வந்துச்சுன்னா கடவுள். இன்றைக்கு கடவுளாக நமக்கெல்லாம் அருள் காட்சி, ரூபம், அரூபம். கடவுள் 2 ரூபமா இருக்கு. ரூபம் திருப்பதி ஏழுமலையான் பார்த்தா ரூபமா இருக்கு, திருவண்ணாமலை சாமி பார்த்தா அரூபமா இருக்கு, லிங்கம். அதுபோல இன்றைக்கு சிவலிங்கேஸ்வர சாமிகள் இந்த மண்ணிலே பிறந்து குருமகா சன்னிதானங்கள் இன்று செய்திருக்கின்ற காரியங்கள் பட்டி தொட்டி எல்லாம். அந்த செய்த காரியத்தினுடைய பயன் என்னவென்று சொன்னால், தனக்காக வாழாமல் பிறருக்காக யாரெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்நிலையை கடவுளை கொடுக்கும். மனிதனாக பிறந்து தெய்வமாகலாம் என்று இன்றைக்கு நமக்கெல்லாம் காட்டியிருக்கின்றார்கள். அத்தகைய மகாவுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்திலே பிரார்த்தனை செய்து, எல்லாமல் அன்னை பராசக்தி இந்த திருவருள் கிடைக்கட்டு. இந்த அட்சய திருதி தினத்திலே இந்த மனத்திலே நம்ம என்ன நினைப்போம்னா, இன்னைக்கு தங்கம் வாங்கி வச்சா சேரும். இந்த தினத்திலே நம்ம என்ன தர்ம காரியம் பண்றோமோ அதுதான் உயர்ந்து கொண்டே இருக்கு. மஞ்சள் அச்சடை, இந்த மஞ்சள் அரிசியில மஞ்சள் கலந்துட்டாலே அதுல இருக்கிற தீயதெல்லாம் போயின்னு சொல்லுவாங்க. தண்ணியில போட்டு கழுவினாதான் அரிசி சுத்தமாக நினைக்கின்றோம். இல்லை, இந்த மஞ்சள் பட்டாலே அந்த அரிசி கலங்கினாலே சுத்தமாய். திருமணம் ஆகும் பொழுது அந்த மஞ்சள் அச்சடை அந்த தம்பதிக்கு நாம் சமர்ப்பணம் செய்கின்றோம். மாங்கல்யம் தந்து சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதி. நானும் மங்களமாக இருக்க வேண்டும், என்னை பார்ப்பவர்கள் மங்களமாக இருக்க வேண்டும். மங்களம் மங்களம் மிக நிறைந்த வார்த்தை. இந்த நன்னாளிலே சிதம்பரம் இந்த மலரை நம்முடைய பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த கார் சொல்ல இந்த வாகனம் 2023ஆம் ஆண்டு சாமிகளுக்காக ஐயா ஒருத்தர் இந்த பெரிய நாய் பேச்சியம்மன் குழந்தை வரம், குழந்தையே இல்லை குழந்தை வரம் கொடுத்தார் சாமிகளுக்கு. இது பண்ணா அவருக்கு மனதில் என்ன, அதற்குண்டான இதெல்லாம் சரி பண்ணி ஒரு இடத்து ஒப்படைக்கப்பட்டு, யாரிடத்தில் அன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அதே நபர் மறுபடியும் ஒப்படைக்கப்பட்டு ஒப்படைச்சு இந்த வருது அந்த கார் வந்து கொண்டே இருக்கு. கடைசியில பார்க்கும் பொழுது காலதாமதமானது. சரி, சாமியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வரட்டும். அன்றைக்கு 2023ஆம் ஆண்டு குறித்த தேதி வர முடியும். ஆனால் என்றைக்கு குறித்ததோ அதே தேதியில வருஷம் வேணா மாறிடுச்சு, ஆனால் கிழமையும் நேரமும் மாறும். நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல எந்த திதியில எப்ப வரணும்னு குறிச்சது அன்னைக்கு குறித்தது அவர் மகான். குறித்த நேரத்துல கிடைக்க வேண்டும் என்பது கடவுளுடைய. அன்னைக்கு ஏன் வரல ஒரு காரணம் இருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு ஏன் வருதுன்னா அவர் குறித்தது மகான்கள் எழுதுனது மாறாது. இன்றைக்கு புதன்கிழமை இதை மாற்ற முடியவே முடியாது. கிழமையை மாற்ற முடியாது, திரி வேணா மாத்தலாம், பெருமாள் நினைச்சா மாத்தலாம், நம்மளால முடியாது. ஜோசியரையா சரிதான். அவர் நினைத்தால் அமாவாசை முன்னத்த நாள் பின்னாடி மாத்தலாம், பின்னாடி நாள் முன்னாடி மாத்தலாம். கடவுள் நினைத்தார். கடவுளே நினைத்தாலும் ஒன்று பண்ண முடியாது. கடவுளே நினைச்சாலும் ஒண்ணு மறுக்க முடியாது. மனிதன் கூடவே வருது. நல்லா பாருங்க, தினமும் வந்து கொண்டே இருக்கு. இன்பம் துன்பம் தினமும் வருது. வந்தா போகாது, பழியும் புகழ். போனா வராது, மானமும் உயிர். சொன்னாலும் தடுக்க முடியாது. ரெண்டு இருக்கு, இளமையும் என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. சரி, இத்தனை நான் சொல்லிட்டு ஒண்ணு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் சமமானது, எல்லோருக்கும் சமமானது ரெண்டு என்னவா இருக்கு? கூடவே வரு ரெண்டு. எல்லாருக்கும் உலக ஜீவராசிகள் எல்லோருக்குமே சமமானது ஒன்று ரெண்டு இருக்கு. என்னவா இருக்கு? பாருங்க, கிளாப் பண்ணுங்க ஐயா. ஐபிஎஸ் படிச்சுட்டே இருந்தா வந்து சின்ன கேள்விதான், ஆனா சொல்றதுக்கு அந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்க்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வராது, 12ஆம் கிளாஸ் காலேஜுக்கு வராது, காலேஜ். ஒரு அம்மா சிஓ, ஆனா அவங்க கிராமத்து பாஷை மாற்றவே முடியும். 10ஆம் சொல்லுவாங்க ஏதோ அந்த கிராமத்து பாஷை, அவங்க சிஓ ஆனாலும் கூட இந்த கிராமத்துடைய வழக்கத்தை மாற்ற முடியும். 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அவங்க சொல்ற வார்த்தை அது மாதிரி. பொறுமை ரொம்ப பெருசு, உட்காரவே முடியல. நான் கூட எல்லாம் ஒரே முட்டாய் முடிச்சலான்னு பார்த்தேன். அடே காக்கா, என்ன வெயில் அவ்வளவு தாக்கம், கால சூழ்நிலை மாறிடுச்சு. ஒரு நாள் சூரியன் லீவ் போட்டாருன்னா அவ்வளவுதான். சூரியன் இருக்கும்போது கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். ஏன்னா அந்த பயிர்கள் வளம் பெற வேண்டும், உயிர்கள் நலம் பெற வேண்டும். ஒரே நேரத்தில் இங்க உட்கார சரி, ஒரே நேரத்தில் முடிச்சலாம் நினைச்சேன். ஆனா இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மண்டபம் நல்லா அழகா சாமி கட்டி வச்சிருக்கு. மாறும் இது பாத்தீங்கன்னா இப்போ ஏன் சொல்றேன், இது கருங்கல் திருப்பணி நடக்க இருக்கின்றது. சாமிகளுடைய கல்லுக்கே சொந்தக்காரன் நம்முடைய பல கோயில் திருப்பணி கல்லுல கட்டின. புள்ளினால் வருடம் கோடி, புதுமண்ணால் 100 கோடி, துல்லிய செங்கலால் தூய 300 கோடி, அள்ளியம் கோதை கேளாய் ஆலயம் அடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தார், கையிலே விட்டு அகலாதாம். இந்த கல்லுக்கு சொந்தக்காரன் நம்ம சொல்லவே முடியாது. எங்கெல்லாம் கோயில் இருக்கின்றதோ சிமெண்ட்ல கட்டாதீங்க, கல்லுல கட்டு. போன வாரம் வர 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் முத்து சமைச்சர், அங்க சாமிஜி குருஜி போனா பார்த்தார், ஒரு கனியை இருந்துச்சு, எடுத்து போட்டார். விநாயகர் முத்து விநாயகர் மேல் செல்வ முத்து விநாயகர் சாமி. நாங்களே 15 குடும்பம் தான் இருக்கிறோம், ஒரு சின்ன கோயிலா கட்டுறக்கு ஐடியா பண்ணி போகடா எல்லாம் வரும் போல. அவங்களுக்கு ஒண்ணு புரியுது. கொஞ்ச நாள் பார்த்தாங்க, சாமி சித்தி எடுத்துட்டா. சாமி சொன்னார் இந்த கோயில் கல்லுல கட்டுறார், எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க சார். சாமி என்ன சொன்னா அது நடக்கும், நீங்க தைரியமா இருக்கு. திடீர் ஒரு சபரி வந்தா இந்த கல்லுக்கு ஒரு 15 லட்சம் கீழே இருந்து கட்டிவேன். கொஞ்சம் கட்டி நல்லா இருந்து கொஞ்சம் முன்னாடி கட்டினேன், அதுக்கு ஒரு 10 லட்சம். கோபுரம் நல்ல விரிவு, அதுக்கு ஒரு 10 லட்சம். அப்படியே அந்த 40 லட்சத்துக்கு கோயில் கட்டியாச்சு. இப்ப கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு 15 குடும்பம் அவங்களே சொல்றாங்க, சாமி நாங்கெல்லாம் சேர்ந்து 1 லட்சம் போட்டு 15 லட்சத்துக்கு கோயில் கட்டுறோம்னா ஓட எல்லாம் வரும். சித்தர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரே ஜீவராசி தான் அவங்களுக்கு தெரியும். இவர் இப்படியான ஒரு பெரிய அப்படியே போயிட்டு அன்னைக்கு சொல்லி கட்டியாச்சு. இந்த காமாட்சி அம்மன் போய் பார்த்தாருன்னா காமாட்சி பிண்டமாயிருந்து, இதுக்கு நான் புது சிலை மனத்திலிருந்து கொடுக்கறேன்னா அந்த சிலையும் கொடுக்கப்பட்டாச்சு. வர 4ஆம் தேதி 4 காலம் வைத்து 3 நாட்கள் முத்து சமுத்திரம் கிராமத்தில் நடைபெற இருக்கிறது. ஒரே நேரத்தில் அன்னைக்கு ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா 3 இடத்துல கும்பாபிஷேகம். 14 வயசுல சாமிகள் பண்ணிக்கிறார் ஒரு கும்பாபிஷேகம். பல்லபலை மாறி ஒரே நேரத்தில் எல்லாம் அமைஞ்சிருச்சு. 14 வயசு சிறுவனுக்கு அப்ப என்னவா இருக்கு, அந்த ஞானப்பால் குடிச்சு 3 வயசு குழந்தை பாடி அருள் போல 10 வயதுல 2 ஆண்டுக்கு முன்பு 60 துணை கொண்டு சிவலிங்கேஸ்வரன் சீமான் என்று சொன்னால் சின்ன பையன் என்று அர்த்தம். சீமான் அன்றைக்கு கண்டு எடுத்து கலையாக்குறது மட்டுமல்லாமல் இது இந்த டம்ளர்ல என்ன இருக்குது தெரியாது. தண்ணி இருக்கலாம், டீ இருக்கலாம், ஜூஸ் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமல் கூட இருக்கலாம். குடம் இருக்கு, குடத்துல இருக்குன்னு தெரியாது.
கும்பராசிக்காரர்ல பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியாது, கை விட்டு பார்க்கணும், கண்ணுல பார்க்கணும், என்ன நடக்குனே தெரியாது, ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுபோல இந்த கலையாக்கி கருணை புரிவாய் கற்புதமே, இதுக்குள்ள இருக்கிற தண்ணி, கபாலத்தில் இருக்கின்ற விபூதி எல்லோருக்கும் கொடுத்தால் சந்தோஷம். அந்த கபால விபூதியை நம்மளே வச்சுட்டோம்னா என்ன பயன்? அது போல இந்த மடத்துடைய மகிமை என்னவென்று சொன்னால், இந்த மண் பொன்னாகும், மண்ணை மிதிப்பவர் வினை தீரும். மற்ற பக்கம் கொடுத்தா விபூதி பிரசாதம், இங்க கொடுத்தா அன்னையுடைய கருமருந்து. எல்லாத்துக்கும் என்ன கிடைக்குன்னா, போனாலும் வர கல்லறை ரெடியா இருக்கும், என்ன ஆனாலும் நம்ம வேண்டாம் சொன்னாலும் ரெடியா இருக்கும். ஆனால் கருவறை மறுபடி கிடைக்காது. சிதம்பரம் ஐயா மலர் வெளியிடப்பட இருக்கின்றது, சாமி உள்ள அடைக்கின்றார். எந்த விழா நடந்தாலும் ஒரு மலர் எல்லாம் இருக்காது. பூமாலை வாடிவிடும், பாமாலை வாடாது. ஆண்டாள் வேண்டால் வேற. ஆண்டாள் பாருங்க, ஆண்டாள் நாச்சியார் எனக்கு கடவுள் தான் கடவுள். அவங்க அப்பா கடவுள்லாம் நீ கல்யாணம் பண்ண முடியாது, அவர் எவ்வளவு பெரிய ஆள், பெரிய ஆள் சொல்றது முடியாது. ரங்க மன்னாரை நான் திருமணம் செய்யாமல் இல்லை என்று சொன்னால் எனக்கு இந்த உயிரே வேண்டாம். கடவுளையே வணங்கி, கடவுளையே தொழுது வணங்கி மன்றாடி அழுது புலம்பி கடவுள் இறங்கி ஆண்டாள் நாச்சியார் ஏற்றுக்கொண்டார். ஆண்டாள் பூண்டாள் வேற எதுவும் வேண்டாம், அவரே எனக்கு கதி என்று ஒன்னு வேணும் நம்ம நினைச்சோமா, அதுவே கதியா குறியா இருந்தாலும் கிடைச்சு. அது குறி தவறுச்சுன்னா மாறி. அர்ஜுனனுக்கு கேட்ட மாதிரி அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கு கேட்ட மாதிரி என்ன தெரிகிறது? மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, செடி தெரிகிறது. ஆனால் அவருக்கு தெரிந்தது இப்ப என்ன தெரியுது? அந்த பறவையும் சொன்னார், பச்சி. அடுத்து இப்ப என்ன தெரியும்? அடுத்து கேட்கிறார், தலை தெரியுதா? இல்லை. வேற என்ன தெரியுது? அந்த பச்சையுடைய கண் தெரியுது. ஒரு மரத்துல பச்சை இருக்குது, பச்சையுடைய கண் தெரியுன்ற அளவுக்கு இந்த கை இருக்குது. பாத்தீங்களா, கரண்ட் போனாலும் இந்த கை நேரா போகுமா? நல்லா பாருங்க, வீட்டுல கரண்ட் போயிரு, ஆனா கை நேரா போகும். எங்க வாய்க்கு, ஏன்னா தினமும் 3 நேரம் நம்ம கை போனதுனால பழகிருச்சு. வேற போனை கூட நீங்க தவறுதல எங்க வச்சு கரண்ட் போயிடுச்சுன்னா கை நெருடலா இருக்கும். அந்த கை வாய்க்கு சரியா போகும். ஒருத்தர் கேட்டா, கடவுள் ஏன் மூக்கை இங்க வச்ச தள்ளி வச்சிருக்கலாமே, என்னங்க ஏன் இங்க வச்ச கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாமே. அப்ப அவனுக்கு விளக்கு கொடுக்கிறார். அருள் சித்தர் என்ன கொடுக்கிறார்? முதல் நாள் செய்த சாப்பாடு மனைவி வச்சிருச்சு, அவன் கொண்டு போனா பாத்தீங்கன்னா அப்ப ஒரு வாசம் தெரிஞ்சு. அப்ப இங்க மூக்கில்னா இங்க இருந்த சாப்பிட்டு போனா இல்லையா? எத்தனை அர்த்தம், இத்தனை அர்த்தத்தோட கடவுள் படைச்சிருக்கு. இங்க ஒரு பறவை இருக்கு, கிளி இருக்குது, காக மாதிரி இருக்கும்னு நினைச்சது, யானை இருக்குது, கழுகு மாதிரி பறக்கும்னு நினைச்சது. ஒவ்வொன்றும் அதனுடைய நிலைக்கு போகும். மனிதனுடைய எண்ணம் மட்டும் என்னன்னா, நம்ம அவனை மாதிரி ஒண்ணு பண்ணணும், நம்ம அவனை மாதிரியே வீடு கட்டணும். பாருங்க, இந்த பறவைகளுக்கு இல்லாத எண்ணம் எல்லாம் அது மாறுது இல்லை, அது மாதிரி போகும். யானைகள் நடந்து போயிட்டு, ஆனா மனிதனுடைய நடக்கும் போதே பல சிந்தனை உள்ள கொண்டு வரும். இயற்கையா கடவுள் கொடுத்து. அதுபோல நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை பெரியவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இந்த 57வது அவதார தினத்தில் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், ஆதினச்சீடர்கள், தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் இந்த நல்லாசி தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவிலே இந்த மலர் வெளியிட்டு நம்முடைய அம்மையார், தமிழ்ச்செல்வி அம்மையார், இது கூட சாமி சொல்லிட்டு அவங்க போயிருக்கு. அன்றைக்கு நான் சொன்னேன் வரவில்லை, இன்றைக்கு உங்களால் முடியும். யாரிடத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று அம்மா பார்த்து, இந்த பையனுக்கு எங்க பண்ணணும், இந்த பையனுக்கு எங்க பண்ணணும். அதுபோல இன்றைக்கு அந்த வாகனத்தை அன்றைக்கு அவர் குறித்தார். குறித்த நேரம் காலம் கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனால் அந்த திதி நட்சத்திரம் மாறி. எப்படிங்க, வருஷம் மாறிடுச்சு, நட்சத்திர திதி மாறி. இந்த இனிய விழாவிலே இந்த பூமாலை வாடிவிடும், பாமாலை வாடாது. இந்த வாடாத மலர் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த மலரினை நம்முடைய IPS ஐயா, நம்முடைய புலவர் யுவராஜ் ஐயா, மலேசியா வருகின்ற அம்மையார், நம்முடைய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் பட்டாடை அணிவித்து வைக்கிறார்கள். சத்தியேந்திரன் அண்ணார் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம். சிந்திரண்ணா, சக்தி விநாயகம்,
தங்கமலை ஐயா, தங்கமலை தேவர் ஐயா மேடை கூட்டிட்டு வாங்க. சரவணன் ஐயா மேடைக்கு வரும். திருமதி சுமதி கோடி அம்மையார் வெளியிட திருவாளர் IPS முன்னாள் அதிகாரி முதல் பிரதி இரண்டாம் பிரதியை செல்வி அம்மையார் பெற்றுக் கொள்கிறார்கள். மூன்றாவது பிரதியை நம்முடைய FKS ஐயா பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படியே ஒருத்தர் அப்படியே வாங்கி தொடர்ச்சியாக ஒவ்வொரு போட்டோ எடுத்துருங்க. மலர் வெளியிடும் பொழுது சுமதிமா இப்படி வாங்க. என்ன இங்கதான் வாங்க. தேவரையா வாங்க. சார் அம்மா மறக்காதீங்க. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி. நம்முடைய ஆதீன ஜோதிட வித்வான் முகுந்தன் முரளி அவர்கள் மலரை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்முடைய 51 சக்தி பீடம் முருகேஸ்வர ஐயா அவர்கள், அங்காள பரமேஸ்வரி சித்திரப்பட தலைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதுபோல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய அறங்காவலர் இன்னைக்கு ஐயாவது வரவில்லை. போல யார் யாருக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டும் அந்த நேரத்தில் கடவுளுடைய அருளாலை கிடைக்கும். நம்முடைய அம்மையார் அவர்கள் ஒரு சில வாழ்த்துறையும் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து வழிபாடு நடைபெறும். சிதம்பரம் ஐயா அம்மையார் கொடுங்க. திடீர்னு அவர் அழைப்பு கொடுத்து பேச என்ன இருந்தாலும் மலேசியா கடிதாங்க. ஆனா மலேசியாவில் பார்க்க தமிழ் செய்தி பிறப்பால் சீனம் வளர்ப்பால் தமிழ். அந்த தமிழுக்கு அவ்வளவு ஒரு தாக்கமும் எப்போதுமே கேட்பாங்க எங்க வீட்டுல, நீ எங்க போக ஆசைப்படுறாங்க. நான் இந்த உலகத்தை ஒரு 2 தடவை சுற்றி வந்தேன். முதல் எனக்கு வந்து UK லண்டன் கிடைச்சப்ப நான் சொன்ன ஒரே வார்த்தை எங்க வீட்டுக்காரர்கிட்ட, நான் எங்கேயும் வர மாட்டேன், என்ன இந்தியாவுக்கு கொண்டு போனா தான் நான் முதல் மண்ணி இந்தியாவுக்கு வரணும். ஆனா நான் வேண்டி அவளை கேட்டுட்டு டிக்கெட் அடிச்சு கேட்டாரு வா போலாம். அப்ப ஒரு 87 85 எனக்கு 2 வருஷத்துல அவங்க என் கணவர் ரொம்ப நல்லவர். நான் எதை கேட்கணும்னு அதை செய்வாங்க. என் பெருமை சொல்லலை, நான் அதை விரும்பி, அதாவது அந்த விசுவாசம் தெரியல. ஏன் அதை சொல்றேன்னாக்கா, பிறப்பால் சினம் வளர்ப்பால் தமிழ். ஏன் அது ரொம்ப அழித்தமா சொல்றேன்னா, என்னை படைச்சப்ப நான் நினைக்கிறேன் பிரம்மன் கொஞ்சம் உறங்கிட்டாரு. பின்னாடி குழந்தை பிறக்கிறப்ப நான் பிறந்ததும் ஆஹா இது வந்து எங்க போய் சேர்றது இல்லையா, இந்த வம்சாவளிக்கு போய் சேரக்கூடிய ஜீவன் இல்ல, தமிழுக்கு போகணும் அப்படின்னு எங்க அம்மா தமிழாங்க வளர்த்தப்ப தமிழை பத்தி நிறைய சொல்லி வளர்த்தனாலே என்னோ தெரியல. தமிழ் மேல அவ்வளவு பாசம், தமிழ் மேல அவ்வளவு பாசம். ஊருக்கு நான் இந்தியா மண்ணை விடல. சென்னை, அப்ப சென்னையோட ஏர்போர்ட் நீங்கெல்லாம் தெரியல, ஞாபகம் இருக்கு 85 87 தூரத்துல இறங்கி நடந்து உள்ள போகணும். அப்பெல்லாம் இந்த கட்டணம்லாம் இல்லை, ரொம்ப சிறப்பு. இறங்கி நான் மார்க்கெட்ல மண்ணை தொட்டு கும்பிட்டேன். எங்க வீட்டுக்கு அசிஸ்டர் என்ன பையன் கிடையாது இல்ல, எனக்கு இதுதான் பிடிக்கும் தெரியல, வளர்ப்பு வச்ச அப்படியே இருக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த கோயில் விளக்கங்கள் ரொம்ப தெரியாது. என்ன வளர்த்தாங்க செவ்வாய் வெள்ளி மட்டும் பக்குவமா நீங்க தலை குளிச்சு கோயிலுக்கு விளக்கு போடணும், மற்றது அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் படிப்படியா கொஞ்சம் கற்றுக்கொண்டேன். விழுந்தது 2 பேருடைய காலில். ஒன்று வந்து கிருபானந்த வாரியார், இன்னொருத்தர் வந்து ஈவேரா. 2வது ஈவேராவை எடுத்தேன், ஃபர்ஸ்ட் கிருபானந்த வாரியார். அவரு சமயம் ஈவேரா வந்து
நாசியர் மாதிரி தெரியும் இல்லையா? கடவுள் மேல அவ்வளவு பக்தி இல்லை, அவரால கெட்டு போனோம்னு சொல்றாங்க குடும்பம். அப்ப அவரு இந்த 2 பேர் காலத்தை விழுந்தது. அதுக்கப்புறம் சுவாமிகள் அப்படின்ற ஒரு பயம். அது ஏன் அதை சொல்றேன்னா அர்த்தம் இது சொல்லணும் ரொம்ப நாளா ஒரு விருப்பம். சொல்லணும்னாக்கா வருத்தமா இருக்கும். அதனாலதான் இப்ப விடாம ஜனவரியில ஆரம்பிச்ச பயணம் சுவாமிகளை பார்க்கணும். சுவாமிஜி அப்படின்னா இவங்கதான் அந்த பெருமைக்குரியவங்க. இவங்களும் செல்வி இவங்க பேரு, அவருடைய கணவர் மனோகர். அவரு இன்னைக்கு வர முடியல. அவரு எப்ப பாரு எனக்கு நெருங்கிய உறவினர், தூரத்து உறவினர். எப்ப பாரு என்ன சொல்றாங்க, அம்மா சாமிஜி வந்திருக்காங்க, அம்மா சாமியார் வந்திருக்காரு. எனக்கு சாமியாரை கண்டா சில விஷயங்களை கேட்டு, எனக்கு 27 வயசு, சின்ன பொண்ணு இல்லை, 27 ஆண்டுகள் அனுபவத்துல சுவாமிஜி அப்படின்னா சாமியாருன்னா சாமி யாருக்கு பிரிச்சு கேட்பேன். சாமியா சாமியார் ஏன்னா அவ்வளவு போய் மற்றது அக்செப்டா எல்லாரும் இல்ல, ஒரு சிலர். அதுல இவரையும் சேர்த்து கொண்டேன். சாமினா அப்படிதான் இருப்பாங்க, அதனால நான் வரல. போய் சொல்லி ஏமாத்தி பல தடவை வந்திருக்காரு பெரியவர். அன்றைக்கு முதல் தடவை இங்க நான் இவரை பார்த்த கையோட இவர் காலில் தான் முதல்ல விழுந்தேன். அதுக்கப்புறம் இங்க மனத்தை இதை பார்த்த ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த வாய்ப்பு உயிரோடு இருக்கப்ப கிடைக்கல. தெரியுங்க தொட்ட குறையா அதோட ஈர்ப்பு சக்தி கேட்டு பாருங்க. ஒரு மாசம் இந்த ஜெயந்திக்கு கூட நானா கேட்டுக்கொண்டேன். ஏன் தெரியாத எனக்கு நீங்க இப்ப சொல்லுங்க. அப்பதான் போன வீட்டுக்கு திரும்ப ஒரு 10-15 நாட்களுக்குள்ள மறுபடியும் வந்து கேட்டுக்கொண்டது அதேதான். இந்த மடத்துல இடம் போட்டீங்கன்னா நான் அடிக்கடி வருவேன், இல்லைன்னா பக்கத்துல அதுதான் எனக்கு பிடிக்காது. இங்க உள்ள ஊர் மக்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய நம்மளுடைய மடத்துல ஆதீனம் எங்களுக்கு ஒரு சக்தி பீடத்தை பத்தியும் நவகிரக கோட்டையை பத்தியும் எடுத்து வெளியே பார்க்கறது நம்மளுடைய வேலை. நீங்க எல்லாம் என்ன செய்யணும், நிறைய ப்ரமோட் பண்ண. நாங்க எங்க ஊர்ல நான் நிறைய செஞ்சுட்டு வரேன். யார் பார்த்தாலும் கையெழுத்து கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு போகக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் இந்த இடத்துக்கு போக, இந்த இடத்துல பேசுறேன். ஏன்னா எங்க ஊர்ல ரொம்ப மோசம் தெரியுங்களா? அதாவது குறைய சொல்லல, எங்க பாரு ஒன்றியல, எங்க பாரு கமர்ஷியல் சொல்லுவாங்க, கன்வென்ஷன் கமர்ஷியல், பணம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பட்ட மாட்டேது இல்லையா? அந்த ஆசை விட மாட்டேங்குது. என்ன தள்ளிட்டு போகிறோம்? அப்படியாப்பட்ட நெப்போலியன், அதாவது இந்த ஃபைட்டர் வந்திருப்பாரு, அவர் இறந்தப்ப கூட ஏன் அவரோட உணவு பிடிச்சு சொன்னார், கையை பிடிச்சு என் கையை வெளியிட்டு என்னை எடுத்துப்போ அப்படின்னு, அதாவது அந்த பெட்டியா. ஏன்னா போறப்ப நம்ம எதுவுமே கொண்டு போகல அப்படின்றப்ப செஞ்சவங்க நிறைய பேர். ஆனா நிறைய பேர் இந்த கமிஷன் நிறைய யாராரோ இருக்காங்க. எனக்கு ரொம்ப சிலரை பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி. அதே மாதிரி நாம வரவங்க அனைத்து பேருமே எல்லாம் ஒன்று கூடி நினைத்தா இந்த பெருமை உலகம் பூரா இருக்கணும். எனக்கு உலகம் பூரா இருக்கணும்ன்ற ஆசை. மலேசியா மட்டும் வந்திருக்கு, இந்தோனேஷியா மட்டும் போயிருக்கு, சைனா போகணும், அடுத்து ஜப்பான். இதெல்லாம் நல்லா மதிக்கிறாங்க தெரியுங்களா? நம்ம இடம் நம்ம இதை மறந்துடும். ஆனா வெளியூர்ல வெள்ளக்காரங்கள இருந்து மற்ற இடம் நல்லா பெருமையா நம்மளுடைய வழிமுறைகளை பின்பற்ற ஏனும் அப்படின்னு பார்த்துருக்கேன். இதுதான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு இதை நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பேசுறது வந்துட்டல. சோ இப்ப அவர்கிட்ட எப்போதுமே 10 நாள் இருந்தாலும் நான் தான் முதல் நின்று பிரார்த்தனை எடுப்பேன். அப்ப அவர்கிட்ட சொல்றது, என்னையும் ஒருத்தியா உங்களை எடுத்துக்கணும், எனக்கு நீங்க அந்த சித்தத்தை கொடுக்கணும், அந்த இதை கொடுக்கணும். நான் உங்களோட இருந்து செய்யக்கூடிய மீதமுள்ள அவமதிச்ச நாட்களை நான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இதோடு வேற ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம சின்ன சமயம் அப்படின்னு அந்த பேர் கூட வேணான்னு ஞானகுருவோட வாரிசு நம்ம பஞ்சலிங்க சுவாமியை வந்து நிறைய ஒத்துழைப்பு பாராட்டணும். அவருக்கு நிறைய நீங்க மக்கள் இருக்கணும். உண்மையாலுமே மிகுந்த ஒரு உரை. பிறப்பால் சீனராக இருந்தாலும் தமிழ் மீது பற்றுக்கொண்டு தமிழை கற்றுக்கொண்டு இவ்வளவு பெரிய சபையிலே அது ஞானகுருவினுடைய திருக்கோவிலே பேசக்கூடிய பெரிய வாய்ப்பு தமிழ் வழங்குகிறது. தமிழ் தாய் உங்களோடு இருப்பாள் என்று தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அம்மையார் அவர்கள் நம்முடைய திருமணத்திற்கு ஒரு காரினை திருக்கோயில் முன்பிருக்கக்கூடிய காரினை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள்.
ஐயா அவர்களே நம்முடைய கோயில் கம்பியர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள். மந்திராசையா மந்திராசையா மந்திராசையா